இந்த கொஸ்டினில் root of 4600, root of 540, root of 1280, root of 250, root of 36 கொடுத்துறாங்க. ரொம்ப ஈஸியான சம்மு தான். எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக ஷார்ட்கட் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த 36 ரூட் எடுத்தா 6ன்னு வரும். அந்த 6 இது கூட ஆட் பண்ணால் 256 வரும். இந்த 250 ரூட் எடுத்தா என்ன வரும்னாங்க 16 வரும். அந்த 16 இது கூட ஆட் பண்ணால் 0 + 6 6ன்னு வரும். 8 + 1 9 வரும். இங்கே 1 2 9 6 வரும். இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரணும்னாங்க 36ன்னு வரும். இந்த 30 இது கூட ஆட் பண்ணுங்க. 0 + 6 6, 4 + 3 7, இங்கே 576 வரும். அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன வருங்க 24 × 24 தான் வந்து 576. இப்போ 24 இது கூட ஆட் பண்ணால் 4624 வரும். ஸோ நல்லா கவனிங்க, ஈஸியான ஷார்ட்கட் தான். இந்த 4624 இந்த லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குங்க 4. அப்போ இந்த ஸ்கொயர் நம்பர் வந்து 1 to 50 வரைக்கும் தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ லாஸ்ட் டிஜிட் எங்கெல்லாம் 4 வருது, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வருது, 8 ஸ்கொயர் பண்ணால் 4 வருது. ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் எப்படி பிரிக்கலாம்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வருது, 8 ஸ்கொயர் பண்ணால் 4 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு டிஜிட் அடிச்சிருங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குங்க 46 இருக்குது. 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அந்த 46 தான் பெரிய நம்பர் ஆகிடும். அப்போ 6 தான் எடுக்க முடியும். அப்போ 6 6 ஆர் 36. அந்த 6 இங்கே போட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்லாம் பார்க்கும்போது 5ல் முடிகிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துங்க. எது நம்பர்னா இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட நம்பரு 5ல் முடிகிற மாதிரி. அப்போ என்ன வரும் இங்கே 65ன்னு வரும். இந்த 65 ஸ்கொயர் பண்ணுங்க. 65 65 5 5s are 25. நெக்ஸ்ட்டு 6 7s are 42. அப்போ 4225. இங்கே இருக்கிற நம்பரை விட இந்த நம்பர் என்னவா இருக்குது கம்மியாக இருக்குது. இங்கே இருக்கிற நம்பரை விட இந்த நம்பர் கம்மியாக இருந்தால் இதில் இருக்கிற கிரேட்டர் நம்பர் தான் அதனோட ஆன்சர். 68ஓட ஸ்கொயர் தான் வந்து 4624ஓட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பார்க்கும்போது 68. அப்போ ஆப்ஷன் என்ன வரும் இங்கே ஏ.